மறிக்குழந்தை இந்தாம்மா புளியோதரை செஞ்சிருக்கேன் பாத்துக்க, ஒரு வாய் சாப்பிடு. ஐயோ அத்தை, இவ்வளவு காய்கறி எதுக்கு? எனக்கு எந்த சாப்பாடு வேணாம் அத்தை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்கே வரு, ஆஸ்பத்திரி போனால் எப்படி நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. அங்கே போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியாது. ஆஸ்பத்திரியோ ரேஷன் கடையோ ஒன்றே, காலையில் போனால் சாயங்காலம் கிளம்பி வரலாம். அம்புட்டு கூட்டமாக கிடக்கும். அது வரைக்கும் சாப்பிடாம கிடப்பியா? நீ தானே சொன்ன வாய் ஒரு மாதிரியா இருக்குன்னு, அதனால தான் புளிச்சோறு செஞ்சிருக்கேன் பார்த்தியா. புளிப்பா உரப்பா நல்லா நாக்குக்கு ருசியாக இருக்கும். சாப்பிடு, ஒரு வாய் 2 வாய் போல் சாப்பிட்டு போ, வெறும் ஒருத்தோடு போகாத. இந்தா சொன்னால் கேட்க மாட்டேங்கல. எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னால் யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுவும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனால் உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. உங்க மாமா வேற கத்திட்டு கிடந்தாரு, காலையில சட்டுன்னு எந்திரி நேரத்தோட போகணும்னு. இப்படி உட்காந்து சாப்பாடு போட்டுட்டு கிடக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சாப்பிடு. மறிக்குழந்தை என்ன உட்காந்து சாப்பிட்டு கிடக்க? அடே உட்காந்து சாப்பிடறப்பல எதுக்குடா, எதுக்கு சாப்பிடறேன்னு சொல்லி கேக்குற? ஐயோ அது இல்லம்மா, மணி இப்போ 8 ஆச்சுல. இவ என்னத்துக்கு சாப்பிட்டு எப்ப கிளம்புறது? இங்கிருந்து போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 9 மணிக்குள்ள போன தெரியும் நம்மளும் டோக்கன் போட்டு உட்கார முடியும். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் டோக்கன் போட்டு உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. இதுல வேற சில பேர் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேற போட்டுருவாங்க. அதே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நீயும் போட வேண்டியதானே? நான் பார்த்தமா, எனக்கு சரியா தெரியல எந்த டாக்டர் பார்க்கணும்னு. நமக்கு தெரிஞ்ச தானே போய் முன்னாடியே போட முடியும். இப்போ நம்ம பொதுவாக தானே செக்அப் பண்ணி போறோம், அதனால நான் எதுவும் போடல. அங்க போய் பார்த்தாலே தெரியா. சரி ஆட்டோ, அவ சாப்பிடட்டும். ஒரு 5 நிமிஷம் போல அமைதியா உட்காரு, ஒன்னும் ஆயிடாது. அப்ப சரி, அப்ப எனக்கும் சாப்பாடு போடுங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன். என்னது உனக்கு எதுக்குள்ள சாப்பாடு? நீ ஒரு வயித்தோட இருந்தாலும் உனக்கு ஒண்ணாகாது பாத்துக்க. ஆனா மறி குழந்தைக்கு உடம்பு முடியாம கிடக்கல, அதனால தான் அவள் ஒரு வாய் சாப்பிட்டுன்னு உட்கார வச்சிருக்கேன். நீ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து சாப்பிடு. சிரிக்கிறியா? சிரி சிரி. ஏமா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அவளை மட்டும் சாப்பிட சொல்றியே. அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமைதியா. அப்படி இருக்கும்போது நான் நல்லா இருந்தா அவளை கூட்டிட்டு வர முடியும். ஆனா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போல இருக்கியே. ஒரு காப்பியாவது போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லை போல இருக்கியே. போற வயல எனக்கு ஏதாச்சும் மயக்கம் போட்டு ஊந்து ஏதாவது ஆயினா நீ என்ன பண்ண சொல்லு பாப்போம். ஏற்கனவே உன் மருமாவில உடம்பு முடியாம சொங்கி மாதிரி சோர்ந்து போயிருக்கா. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணா அவ எப்படி தகவல் சொல்லுவா? ஆமா, இந்த வியாக்கரணம் நல்ல பியாசு. ரைட்டு உடுக்கிய. கேன்டீன்ல போய் சாப்பிட்டா செலவு அதிகமாகுமே, உங்களுக்கு எதுக்கு செலவு கொடுத்துக்கிட்டு வீட்டிலே சாப்பிட்டு போயிடுமே நினைச்சேன். ஆனா நீங்க பேசுற பேச்சு பார்த்து எனக்கு சோறே போட மாட்டேங்க போல இருக்கே. சரி உடுக்கிய, நான் சாப்பிடல. எட்டி மதிக்கொண்டே சாப்பிடுடி. எங்க அம்மா என்னை திட்டத்துல உனக்கு சிரிப்பா இருக்கோ? என்னது ஆமாவா? எங்க அம்மா என்னை திட்டுறது உனக்கு ஆனந்தமா இருக்கோ? இங்க ஒரு எங்க அம்மா என்னை திட்டுறதுனாலதான் அமைதியா இருக்கியே. இல்லன்னு வச்சுக்கியா? இல்லன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண மாட்டேன், ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். அதான பார்த்தேன், நீ அது சண்டை வந்தா சட்டம் அடிச்சுக்கிட்டு போறதாவது ஆளே அவனையும் பாரு. ஜமோ சண்டைன்னு வந்தா சத்தம் போடாம சண்டை ஒதுங்கி போயிடணும். நமக்கும் சண்டைக்கு செட் ஆகாது பத்துக்க. சேத்துல கல்லு தூக்கி போட்டாலும் அந்த சேர் ரொம்ப மேலதான் அடிக்கும். தேவையா? உனக்கு அம்பிட்டுதான் தைரியம்னு சொல்லு. ஆளே அவனையும் பாரு. நான் போய் உனக்கு காப்பி போட்டு கொண்டாட இரு. சிரிக்கிறியா? சிரி சிரி. ஐயா, நான் உங்களை வெறுப்பேற்றதுக்காண்டி சிரிக்கலைங்க. என் புருஷனுக்கு யாரையும் அதட்டி பேச கூட தெரியாதே. எல்லாரையும் அன்பால தானே பேசுவாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி இந்த சண்டைலாம் ஒத்து வரும்னு நினைச்சேன். இந்தாப்பா காப்பி. நன்றி தாய்க்குளமே. ரொம்ப தாண்டா. ஜமாடி, நீ இன்னுமா சாப்பிடாம கிடக்க? உள்ளுக்காங்க வறுத்து வச்சிருக்கேன், கொண்டாருவா, தொட்டுட்டு சாப்பிடுறியா? ஐயே வேகத்தை எனக்கு இதே போதும். இதுவே அது என்னையா பாதியும் சாப்பிட முடியும் போல இருக்கு. போட்டதே பாதி, அதுலயும் பாதி மீதின்னு சொல்லிக்கிட்டு இப்படியே சாப்பிடுனா அப்புறமா முருங்கைக்காய்க்கு கை கால் முடிச்சு மட்டும் கிடப்பேன். ஏன் மாமி நீ பாதிக்கு இவ்வளவு சாப்பிட வச்சு அனுப்புறியே? ஆஸ்பத்திரியில வெறும் வயித்துல தான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லுதே? பின்ன ஆஸ்பத்திரி போனா எப்பவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றோட தான் போகணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு அப்புறமும் டெஸ்ட் எடுப்பாவுல. அது இப்ப சொல்லுதே, அவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அப்ப ஞாபகம் வரல, இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இப்ப என்னங்க பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது, வா போவோம். எப்படி இருந்தாலும் உனக்கு இன்னைக்கு டெஸ்ட் எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் இருக்குதா இருந்தாலும் இன்னும் நாள் தான் எழுதி கொடுப்பாங்க. அதனால பயப்படாது, சாப்பிடு. மம்மி வைத்திஸ் கொலவரி எதுக்கு குறுன்னு முறைச்சு பார்த்துட்டு கிடக்க? உனக்கு ரொம்ப வாய் கூடி போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண, கூடவே பிறந்தது. என்னமோ தெரியல, ஒரு மாதிரியே பேசிட்டு கிடக்க. ஐயோ விடுங்க மம்மி, என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் காலையிலே பிரதிபலிக்குது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மாமா சந்தோஷமா இருக்க நினைச்சு சந்தோஷப்படணும். நீ என்ன வியாதனை பண்ணிட்டு கிடக்க? சரிடா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? இல்லடா, உன் பொண்டாட்டி கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியே இருக்காளே. ஒருவேளை அவள் பிறந்து விட்டு ஞாபகம் வந்துருச்சு என்னமோ தெரியல. அவங்க அப்பாவை பார்க்கணும் ஆசைப்படுதாலும் என்னமோ. அந்த மனுஷனும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் போயிட்டாருல. இது வரைக்கும் வந்து பார்க்கல, என்ன எதுன்னு கேட்கல. இவ்வளோ பேசாமல் கிடக்கிறதுனால அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. ஒரு இட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாயேன். ஏமோ அந்த மனசு கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், மூஞ்சி வச்ச மாதிரி பேசுறது இவ. அடே கோவத்தில் ஒன்றும் இல்லாமல் ஒன்று பேசணும் செய்வாங்க. அதுக்குன்னு உறவு இல்லைன்னு ஆயிடுமா? அதுவும் அப்பா மக உறவுன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சு போகிற உறவா சொல்லு பார்ப்போம். ஏமா அவங்க அட்ரஸ்ல எனக்கு தெரியாதுமா. அவர் ஒரு இடத்துல தானே, அவங்க 2வது சமச்சத்துக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாரு. அதனால அவர் முக்கால்வாசி வீட்டில் இருக்க மாட்டாரு.
இதுல நான் எங்கிருந்து போய் அந்த மனுஷனை தேடுறது? வாண்ட அவர் நம்பர் இருக்கும்ல. அப்படி இல்லைனாலும் அந்த பொண்ணு பேர் எந்த உடனே சோலினி சாலினி. ஐயோ அம்மா மாலினி. அந்த மாலினிக்கு போன போட்டு எங்க இருக்காரு அவங்க அப்பான்னு கேட்டு வர சொல்லி அந்த மனுஷன் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போட்டோம். அவங்க மகளை பார்த்தா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இந்த பிள்ளைக்கு வந்து நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம் என்னமோ. அதனால தான் எதையும் நினச்சி கவலைப்படுது போல இருக்கு. சரிம்மா பேசி பார்க்குறேன். நானும் அவங்க அத்தைக்கு போன போட்டு ஃப்ரீயாக இருந்தால் வந்து போக சொல்லுதே. ஒருவேளை அவங்க அத்தையை பார்க்கணும் கூட ஆசை இருக்கலாம். நான் பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து யாருமே நம்மளை வந்து பார்க்கல பேசலன்ற ஏக்கம் எப்போ மனசில் இருக்கும். ஒருவன் எல்லாரும் இருந்து பார்க்கும்போது அது சந்தோஷமா இருக்கும்ல. அவங்க அத்தைக்கிட்ட நானும் போன போட்டு பேசுகிறேன். சரிம்மா. சரி நீங்கள் பார்த்து பத்திரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. எது வந்தாலும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வாடா. ஒன்றுக்கு ரெண்டு நல்லா கேட்டுட்டு வா சரியா? இங்கே பாரு மறிக்கொண்டு டாக்டர் கிட்ட எதுவும் மறைக்காம எல்லாத்தையும் உள்ளபடியே சொல்லு சரியா? உன் மனசுல உடம்புல என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லு. மூடி மறைக்காத. ஆரம்பத்தில் எது வந்தாலும் சொல்லிடணும். சரி அத்தை. சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு பத்திரமா கிளம்புங்க. செலவுக்கு பணம் வச்சிருக்கல? அப்போ சரி. மறிக்கொண்டு ஆச்சா சீக்கிரம் சாப்பிடு. எதுக்குதான் இப்படி அவசரப்பட்டீங்க தெரியல. அவசரமா சாப்பிட்டா அப்படியே தொண்டைக்குள்ள சீக்கிட்டு எனக்கு தான் அடைச்சிக்கும். எனக்கு சாப்பிட்ட வரைக்கும் போதும். வாங்க போலாம். ஐயோ நீ ஒழுங்கா சாப்பிடாம வந்தா அப்புறம் அம்மா என்னையும் பொழுதுருவாங்க பத்திக்க. ஒழுங்கா சாப்பிடு. இன்னும் 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். சின்ன பண்ணி எதுக்காக வர சொன்னேன்? ஏட்டி நீ என்கிட்ட வந்து வேலை செய்து உன் புருஷன்காரர் ஏதாவது திட்டினாரா? உன் மேமர் ஏதாவது பேசினாங்களா? அதெல்லாம் யாரும் எதுவும் பேசல. பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படி இல்லட்டி என்னதான் இருந்தாலும் இம்பிட்டு நாளும் அவங்க தானே உன்னைய பத்தினா பார்த்துட்டாங்க. இப்போ நீ அவங்களை எதிர்த்து பேசுறது அவங்களுக்கு வந்து சரியா இருக்காது பார்த்துக்க. ஓ அப்பா அம்மா நேற்று வந்துவாங்க. அவங்க தான் உனக்கு முக்கியமானு நான் கேட்க விரும்பல. அவங்களும் முக்கியம் இவங்களும் முக்கியம் தான் நான் சொல்லுதே. பார்த்து சுதனமாக நடந்துக்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு. நீ எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்க விடு. ஏன் அவர் ஏதாச்சும் போன போட்டு திட்டினாரா? இல்லை நான் போனதுக்கப்புறம் இல்லாத பண்ண வந்து இங்கே வந்து சண்டை போட்டாரா? சொல்லு. ஐயோ அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லட்டியம்மா. அன்னைக்கு வந்து பார்த்து பேசுனதோடு சரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட வரல பார்த்துக்க. நான் சும்மா தான் கேட்டேன். அன்னைக்கு அந்த கத்திட்டு போனேன். உன் புருஷன் மறுபடியும் சண்டை போடாமல் இருக்கானான்னு டவுட்டாக இருந்துச்சு. அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கியா. சரி அதெல்லாம் விடு. இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருது. என்ன பண்ண போற எப்படி பண்ண போற ஏதாவது சொல்லு. ஆமாம் அதை பற்றி நானே உங்கள்கிட்ட சொல்ல இருந்தேன். குழந்தைக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அது வேலையெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ன கிராண்டாக கொண்டாடுனாலும் சிம்பிளாக கொண்டாடணும்ல. அதனால ஒரு 2-3 நாள் கடை இருக்காது பார்த்துக்க. இப்போ வேறு பரீட்சைலாம் நடக்குதுல்ல, பப்ளிக் எக்ஸாம்லாம். அதனால அந்தளவுக்கு கடையும் ஓட மாட்டேங்குது. அதனால பிறந்த நாள் முடிவு வரைக்கும் கடை போட வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் வாசனையா. குழந்தைக்கு துணி எடுத்தாச்சா? இல்லட்டி எடுக்கணும். என் மருமகனுக்கு கோட் சூட் போட்டதே அழகா இருப்பா. அப்படியே கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி. இப்போதான் ஒரு வயசே ஆக போகுது. அதுக்குள்ளார கல்யாணத்துக்கு போயிட்டா. இன்னைக்கு இல்லாச்சு நாளைக்கு தான் போய் துணி எடுக்கணும்னு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சேர்ந்து போய் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அவருக்கு எப்போ லீவு கிடைக்கும் தெரியலல்ல. பர்மிஷன் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சாயங்காலம் வந்தால் போய் எடுப்போம். இல்லாட்டி நாளைக்கு போய் எடுக்க வேண்டியதான். அப்படியா? நானும் வருவா. கேட்டி நேரம் மாசமா இருக்கிற பிள்ளை என் கூட வந்துக்கிட்டு அதில் ஒன்றும் தேவையில்லை. ப்ளீஸ் சின்ன பொண்ணு. வீட்டில் கிடக்கிறது எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க பார்த்துக்க. நானும் உன்னோட வரனே ஷாப்பிங்க்கு. எனக்கு தேவையானதுல வாங்கிக்கிடுவேன். கடையில் கூட்டமாக இருக்கும், பஸ்ஸில் கூட்டமாக இருக்க மாட்டி. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நீ வேலை சின்ன பொண்ணு. நீ தானே ஒரே டிக்கெட் சொல்லி கொடுத்தே. மாசமா இருக்கிறவங்கள பார்த்தாலே எல்லாரும் வந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பஸ்ஸில் கூட உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சு சீட்டு கொடுப்பாங்கன்னு. அதனால என்னை பற்றி கவலைப்படாதே. நான் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஆட்டோவில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, எனக்கான 3 சீட்டு கொடுத்துப்பா உள்ள. சரிஜா, அப்போ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். வா கிளம்பி போவோம். ஓகே. சரிட்டி, உடம்பெல்லாம் அழுப்பாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போல நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ வந்து தூங்கு வா. இல்லை இல்லை வேணாம். நான் வீட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் நேரம் போய் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு அங்கே போகிறேன். சரி பார்த்து போ.